பார்க்கலாம். ஒரு பகடை 3 முறை உருட்டும் போது தோன்றும் நிலைகள் படத்தில் காட்டப்படுகிறது. இந்த அம்புக்குறி கொடுத்துக்கிறாங்க, ஏரோ மார்க் என்ற எண்ணிற்கு எதிரே அமையும் குறியீடு எதுன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா டாட், இது ட்ரையாங்கிள், இது சர்க்கிள், இது வந்து டைமண்ட் ஷேப்பு, இது கிராஸ் பெருக்கல். சரிங்களா? இது ட்ரையாங்கிள், திருப்பி இது ஏரோ மார்க். சரிங்களா? இந்த அம்புக்குறி ரவுண்டு சர்க்கிள், இது கிராஸ் பெருக்கல் குறி. சரிங்களா? பெருக்கல் குறி. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க, இந்த அம்புக்குறிக்கு எதிரே இருக்கிற அமைப்பு தான் கேட்குறாங்க. சரிங்களா? அந்த அம்புக்குறி எங்கே வருது பாருங்க, இங்கே வருது. சரிங்களா? சரி, ரெண்டாவது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையும் எது சேம் ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கிராஸ்க்கு இது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் அதுவும் இங்கே பாருங்கள் இந்த கிராஸ், ரெண்டும் சேம் ஆகுது. சேம் ஆகுதுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த கிராஸுக்கு கடிகார திசையில் வரீங்க. கிராஸ் கடிகார திசையில் வந்தீங்கன்னா என்ன இருக்குது, டைமண்ட் இருக்குது. அதில் கிராஸ் எழுதிங்க, இந்த டைஸ் தான் எழுதுறீங்க, கிராஸ் எழுதுறீங்க. கிராஸுக்கு பக்கத்தில் என்ன வருது, கடிகார திசையில் டைமண்டு. ஓகே, அடுத்தது டைமண்டுக்கு அடுத்து என்ன வருது, ட்ரையாங்கிள் வருது. ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இங்கே வாங்க, இந்த கிராஸ் இருக்குங்களா, கிராஸ் எழுதிங்க. கிராஸுக்கு அடுத்து கடிகார திசையில் என்ன வருது, சர்க்கிள், வட்டம் வருது. சரிங்களா? வட்டத்துக்கு அப்புறம் என்ன வருது, இந்த ரைட் சைடு போகிற ஏரோ மார்க் குறி. சரிங்களா? ஏரோ மார்க் குறி. சரி, இது ரெண்டும் சேம் ஆகுது, இது விட்டுருங்க. இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராகும், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராகும். இப்போ இந்த குறி தான் கேட்குறாங்க. இந்த குறி இருக்குங்களா, இந்த குறியீடுக்கு எதிராக என்ன இருக்குது, ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராகும். ஆன்சர் என்னது, ட்ரையாங்கிள். ஓகேங்களா? 132வது கணக்கு, விடுபட்ட எண்ணை காண்க. இந்த எண் நம்பர் என்னன்னு அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 160ங்குது, அடுத்தது 5 கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அடுத்தது என்னது 80 கொஞ்சம் அதிகமாயிருக்கு, அப்புறம் 10 கம்மியாக இருக்கு, அப்புறம் 40 20 இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கு, திரும்ப 40 10 80 அப்படி போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 160 வந்து 80 கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 160 2ஆல் வகுத்தீங்கன்னா 80 கிடைக்குது. ஓகேங்களா? 80 2ஆல் வகுத்தீங்கன்னா 40 கிடைக்குது. அப்படியே 1 to 1 2ஆல் வகுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்குது, 5 இங்கே என்ன இருக்கு, 10ன்னு இருக்குது. அப்போ 5 என்ன பண்றாங்க, 2ஆல் பெருக்குனா 10 வருது. அப்புறம் 10 2ஆல் பெருக்குனா 20 வருது. சரிங்களா? 1 to 1 பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, 20 2ஆல் பெருக்குனா 40, அடுத்தது 40 2ஆல் பெருக்குனா 80. சரிங்களா? அதே மாதிரி கீழே வாங்க, இப்போ 1 to 1 என்ன பண்றாங்க, 2ஆல் பெருக்கிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச நம்பர் 1 to 1 என்ன பண்ணீங்க, 2ஆல் வகுத்துறாங்க. 40 2ஆல் வகுத்தா 20, அப்புறம் 20 2ஆல் வகுத்தா 10 கிடைக்குது. அப்போ இந்த 10 2ஆல் வகுத்தா வர ஆன்சர் தான் இங்க வரும். 10 2ஆல் வகுத்தா என்ன வர ஆன்சர், 5ன்னு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துல விடுபட்ட எண் என்னது, 5. குட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 133வது கணக்கு, பிளஸ் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பிளஸ் எனவும் எழுதினால் இது என்னன்னு கேட்குறாங்க, இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 15 × 3 / 15 + 5 - 2 = என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்றீங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, பெருக்கல்னு இருக்குது. சரிங்களா? இப்போ பெருக்கல் என்னன்னு எழுதிக்கிறாங்க, டிவைட்னு எழுதிக்கிறாங்க. இப்போ 15 / 3, அடுத்து என்ன இருக்குது, டிவைட்னு இருக்குது. இப்போ டிவைட் இருந்தால் என்ன பண்ணணும், ப்ளஸ்ன்னு எழுதணும். இப்போ ப்ளஸ்ன்னு எழுதிங்க. சரிங்களா? நேராக எழுதுறேன். அடுத்தது என்னது, 15 எழுதிங்க. அடுத்தது ப்ளஸ்ன்னு இருக்குது. இப்போ ப்ளஸ்ன்னு இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்காங்க, மைனஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, மைனஸ் போட்டுங்க. ப்ளஸ் பதிலாக மைனஸ் போட்டோம். அடுத்தது 5 எழுதிங்க. மைனஸ்ன்னு இருக்குது. இப்போ மைனஸ் இருந்தால் என்ன சொல்லியிருக்காங்க, பெருக்கல்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெருக்கல் போட்டுங்க. பெருக்கல் போட்டு டூன் போட்டுங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கே தெரியும், போர்ட் மாஸ் அந்த ரூல் தான் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டே இல்லை, ஆஃப் அதுவும் இல்லை, டிவைடு தான் பண்ணணும். அடுத்தது டிவைட் எங்க பாருங்க, இந்த இடத்துல டிவைட் 15 / 3 என்ன, 15 / 3 5 5 15. சரி, 15 3ஆல் வகுத்தீங்கன்னா 5 கிடைக்கும். அடுத்தது பிளஸ் அப்படி எழுதிங்க, 15 அப்படி எழுதிங்க, -5 × 2 அப்படி எழுதிக்கிங்க. அடுத்தது டிவைட் முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் எங்க இருக்கு, இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ 5 + 15 - 5 × 2 எவ்வளவு வரும், 10ன்னு வரும். சரிங்களா? மல்டிபிள் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அடிஷன் ஆட் பண்ணுங்க. 5 + 15 ஆட் பண்ணினா என்ன வரும், 20ன்னு வரும். 20 - 10. ஓகேங்களா? லாஸ்டா என்னது, சப்ட்ராக்ஷன். கடைசியா தான் அடிஷன், அடுத்தது என்னது, சப்ட்ராக்ஷன். 20 - 10 என்ன வரும் ஆன்சர், 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ 10 தான் ஆன்சர். 10 எங்க இருக்கு, பி ஆன்சர். ஓகேங்களா? விடுபட்ட எண்ணை காண்க. சரிங்களா? 10 11 13 16 20 25 31 இங்க அந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 10 11 13 16 கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ 10ல இருந்து ஒரு 1 ஆட் பண்ணி 11, 11ல இருந்து ஒரு 2 ஆட் பண்ணி 13 சொல்றாங்க. 13ல இருந்து என்ன ஆட் பண்றாங்க, 3, 16ல இருந்து 4 20 வரும். 20ல இருந்து ஒரு 5 ஆட் பண்ணா 25, 25ல இருந்து ஒரு 6 ஆட் பண்றாங்க, 6 ஆட் பண்ணா 31. 31ல இருந்து என்னத்தை ஆட் பண்ணும், ஒரு 7 ஆட் பண்ணும். 7 ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும், 38 கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், 38. ஓகேங்களா? டி ஆன்சர்.
நெக்ஸ்ட் 135வது கணக்கு. விடுபட்ட எண்ணை காண்க. இந்த இடம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 3, 4, 8, 17, 33, 58 கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது. சரிங்களா? இப்ப இங்க 3 இருக்குது. இப்ப 3ஓட என்ன கொட்டுறாங்க? ஒரு 1 கொட்டுறாங்க. சரிங்களா? அடுத்தது 4ஓட என்ன கொட்டுறாங்கன்னா 4 கொட்டுறாங்க. சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் 8ஓட ஒரு 9 கொட்டுறாங்க. 9 கொட்டினா 17 வரும். அடுத்தது 17ஓட ஒரு 16 கொட்டுறாங்க. சரிங்களா? 16 கொட்டுறாங்க. அப்போ அடுத்தது 33ஓட என்ன கூட்டியிருக்காங்க? 25 கூட்டிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன கூட்டுவாங்க? அதான் கேள்வி. சரிங்களா? 1ன்னா 1 ஸ்கொயர், 4ங்குது அப்போ 2 ஸ்கொயர் கூட்டிக்கிறாங்க. அடுத்தது 4ஓட 2 ஸ்கொயர் கூட்டி 8ன்னு எழுதிக்கிறாங்க. அடுத்தது 8ஓட 9 கூட்டி தான் 17. அப்பனா என்ன அர்த்தம்? 3 ஸ்கொயர் கூட்டிக்கிறாங்க. இங்க 4 ஸ்கொயர் கூட்டிக்கிறாங்க. இங்க 5 ஸ்கொயர் கூட்டிக்கிறாங்க. அடுத்தது என்னது கூட்டுவாங்க? 6 ஸ்கொயர் கூட்டுவாங்க. 6 ஸ்கொயர் என்னது? 36 கூட்டி எழுதணும். 58ஓட 36 கூட்டி இங்க எழுதணும். சரிங்களா? எழுதலாங்களா? 8 6 14 4 மிச்சம் 1 5 3 8 1 9 94 வரணும் இந்த இடத்துல. சரிங்களா? சி ஆன்சர். நெக்ஸ்ட் 136வது கணக்கு. முதல் 15 இரட்டை எண்களின் சராசரி கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். 15 இரட்டை எண்கள்னா இரட்டைப்படைனாவே நான் எதில் ஆரம்பிக்கும்? 2ல தான் ஆரம்பிக்கும். 2 பிளஸ் 4 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 15 இரட்டை எண்கள். அப்ப என்ன வரும்? 30 நம்பர் வரும். கடைசி நம்பர் கரெக்டா போட்டீங்களா? 30 நம்பர் தானே. இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது 2வது நம்பர், அப்படி கவுண்ட் பண்ணாம 30 நம்பர் எழுதணும். 2 4 6 8 30 எழுதினாதான் 15 இரட்டை எண் வரும். இதனுடைய சராசரி என்னன்னு கேட்கறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுல இருந்து என்ன நம்ம வெளியிடலாம்? 2 வெளியிடலாம். இப்போ 2 வெளியே எடுத்தீங்கன்னா இங்க என்ன வரும்? 1 பிளஸ் இங்கேயும் 2 வெளியே எடுக்கிறீங்க. 2 வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 பிளஸ் அடுத்தது இங்க 6க்கும் 2 வெளியே வச்சீங்கன்னா 3 வரும். பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 30ன்னு இருக்குது. இதுல 2 வெளியே எடுத்தீங்கன்னா மீதி என்ன வரும்? 15ன்னு வரும். 15 2 தான் 30. இப்போ 2 காமனா எடுத்துட்டு 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா 15ன்னு எழுதிட்டோம். இந்த 2 அப்படியே கிட்டும். இதனுடைய சராசரி கேட்கறாங்க. கூட்டுத்தொகை கேட்கல, சராசரி. சராசரி ஃபார்முலா நம்மளுக்கே தெரியும். n + 1/2 ஃபார்முலா சும்மா எழுதிருக்கேன். ஃபார்முலா n + 1/2. இந்த n-ன்றது என்னது? 15. ஓகேங்களா? இங்க பாருங்க, இது இயல் எண் தான். 1 2 3 எக்ஸெட்ரா 15. இது வந்து இயல் எண்கள் தான். 1 2 3 4 தான் வரிசையா தான் இருக்குது. அப்போ இந்த n + 1/2 யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ n-க்கு நம்ம என்ன அப்ளை பண்ணோம்? 15ன்னு அப்ளை பண்ணோம். இப்போ 15 + 1 அப்படின்னு எழுதணும். 2 2 கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, 2 கேன்சல் பண்ணிருங்க. n-க்கு என்ன அப்ளை பண்றீங்க? 15. இப்போ 15 + 1 ஆன்சர் என்னது? 16. சரிங்களா? டி ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் 137வது கணக்கு. சரி, 18 24 30 ஆகிய எண்களுக்கு மீபே கா மீப்பெரு பொது காரணி மற்றும் மீசிமா மீச்சிறு பொது மடங்கு காண்கன்னு கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல HCF அண்ட் LCM கண்டுபிடிக்கலாம். முதல்ல 18 24 30. சரிங்களா? ஒட்டுக்காவும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். ஒட்டு ஈஸியா வரும். 9 2 18 மறுபடியும் 2ஆல வரக்க முடியாது. 3ஆல 3 9 முடிஞ்சு. அடுத்து 24 2ஆல 12 2 24 2ஆல 6 12 திருப்பி 2ஆல 3 2 6. அடுத்து 30 2ஆல 15 2 30. அடுத்தது 3ஆல 5 15. 5ஆல போடக்கூடாது, 3 எழுதணும். சரிங்களா? வரிசையா வரணும். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ 18னா என்னது? 2 3 3. 24னா 2 2 2 அப்புறம் 3. அடுத்து 30னா 2 3 5. ஓகேங்களா? பொதுவாக்கிறதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. அதுதான் வந்து HCF. பொதுவா என்ன ஆகுது? 3த்துலயும் பொதுவாக்குறது ஜாயின் பண்றோம். வேற எதனா 3த்துலயும் பொதுவாகுதா? இல்ல. சரிங்களா? 3த்துலயும் பொதுவா 3 இருக்குது. இங்க பாருங்க 3 இதுலங்குது, இதுலங்குது, அப்புறம் இங்க ஒரு 3 இருக்குது. சரிங்களா? 2 3த்துல இருக்குது, 3 3த்துல இருக்குது. எழுதிட்டோம். சரிங்களா? இதான் வந்து HCF, அதாவது மீப்பெரு பொது காரணி. ஓகேங்களா? HCF ஈக்குவல் டு 2. 3த்தையும் காமனா ரவுண்ட் பண்ணிருக்கீங்களா? ஒரு 2 தான் எழுதணும். சரிங்களா? இன்ட்டு 3 3 3 3த்துல ரவுண்ட் பண்ணிருக்கலாம். ஒரே ஒரு 3 தான் எழுதணும். 2 3 பேருக்குன்னா என்னது? 6. இதான் வந்து HCF மீப்பெரு பொது காரணி. அடுத்து LCM எழுதுறோம். LCMனா 3த்துலயும் பொதுவாகிறது ரவுண்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ 2த்துல பொதுவா இருந்தாலும் ரவுண்ட் பண்ணுங்க. சரிங்களா? 2த்துல எதனா பொதுவாகுதுங்களா? இல்ல. 3 இங்க இருக்குது, இங்க 3 இல்ல. 2 இங்க இருக்குது, இல்ல. இல்ல, வேற எதுவும் இல்ல. இப்போ பொதுவா 2த்துல பொதுவா இருந்தாலும் ரவுண்ட் பண்ணிடணும். ரவுண்ட் பண்ணி அதுல வந்து ஒண்ணே ஒன்று தான் எழுதணும். LCMனா. சரிங்களா? சரி, இப்போ இது 3த்துலயும் பொதுவாகுது 2 எழுதிங்க. இந்த 3த்துலயும் பொதுவாகிறது அதையும் 3 எழுதிங்க. இன்ட்டு ரவுண்ட் பண்ணா அது போறாதையும் எழுதுங்க. 3 2 2 5. 3 2 2 5. சரிங்களா? 2 10 12 20 20 × 3 60 60 × 3 180 180 × 2 360. சரிங்களா? இப்போ எல்சிஎம் என்னது? 360. ஓகேங்களா? HCF 6, எல்சிஎம் வந்து 360, மீசிமா 360, மீபேக்கா 6, மீசிமா 360. 138வது கணக்கு.
18 மற்றும் 30 ஆகிய எண்களின் மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ 18க்கு என்ன மீசிமான்னு பாருங்க. மீபேகா மீசிமா 18 2ஆல் வகுக்கலாம். 9 2 18 திரும்ப 3 3 9. இங்க வாங்க 30 வாங்க. 30 ஃபர்ஸ்ட் 2 5 2 30 3 5 15. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணோம்? 18ன்னா 2 × 3 × 3 30ன்னா 2 × 3 × 5. சரிங்களா? எது பொதுவாகுதுன்னு பாருங்க. இது பொதுவாகுது, இது பொதுவாகுது. 3க்கும் ஜாயிண்ட் இல்லை, 5க்கும் ஜாயிண்ட் இல்லை. சரிங்களா? அப்போ HCF அதாவது மீபேகா என்னது? ஒரே முறை தான் எழுதணும். ரவுண்ட் பண்ணது 2 × 3. ஓகேங்களா? 2 3 என்னது? 6. இதுதான் மீபேகா HCF. அடுத்தது LCM மீசிமா. மீசிமா என்னன்னா பொதுவாக ஒரு முறை எழுதணும். 2 × 3 இன்ட்டு அப்புறம் மீது என்னது? ரவுண்ட் பண்ணது 3 1 இருக்குது, 5 1 இருக்குது. அதையும் சேர்த்திக்கணும். 3 × 5 பெருக்கும் பார்க்கலாம். 2 3 6 6 3 18 18 5 15 15 2 30 30 3 90. மீசிமா என்னது? 90. என்ன கேட்குறாங்க? மீபேகாவுக்கும் மீசிமாவுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ விகிதம் 6 ஃபர்ஸ்ட் மீபேகா எழுதணும். HCF ரேஷியோ எல்சிஎம் எழுதணும் 90. 6 ரேஷியோ 90. சரிங்களா? 6/90 அதான் மீனிங். அடுத்து கேட்க சொல்லலாம். 1 6 6 இங்க 1 6 6 மீதி 3 வரும். 5 30. ஓகேங்களா? என்ன ஆன்சரு? 1 ரேஷியோ 15. ஓகேங்களா? என்ன ஆன்சர்? பி. பாத்துங்க, ஏ ஆன்சர் குறிச்சிடாதீங்க. என்ன கேட்குறாங்க? மீபேகா மற்றும் மீசிமாவின் விகிதம் கேட்குறாங்க. 1 ரேஷியோ 15 தான். மீசிமா மற்றும் மீபேகாவின் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா அப்போ வந்து 15:1. சரிங்களா? என்ன கொஸ்டின் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம 139வது கணக்கு. ஒரு சட்டை 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறது. 110க்கு வாங்குறாங்க, 90க்கு விற்கிறாங்க. எனில் நட்ட சதவீதத்தை காண்க. 110க்கு வாங்கி 90க்கு விற்றா கண்டிப்பா நஷ்டம் தான் வரும். அந்த நஷ்டத்தோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். இப்போ நட்ட சதவீதம். இப்போ நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. இதான் ஃபார்முலா. சரி, நட்டம் எவ்வளோ? நட்டம் வந்து 110லேருந்து 90 கழிங்க. 110லேருந்து 90 கழிச்சுன்னா என்ன வரும்? 20 ரூபா லாஸ் அவனுக்கு. அப்போ 20 டிவைட் பை அடக்க விலை எவ்வளோ? 110 110 இன்ட்டு என்ன வரும்? 100. ஓகேங்களா? ஒரு 0 கேன்சல் பண்ணுங்க. என்னது? 20யும் 10யும் பெருக்குனா என்ன வரும்? 200ன்னு வரும். டிவைட் பை என்னது? 11%. ஓகேங்களா? 200/11% இங்கே எதுவும் இல்லை. இதை டிவைட் பண்ணுங்க. இப்போ 200 உள்ள எழுதலாம், 11 வெளியே எழுதிங்க. ஓகே, ஒரு 11 11 மீதி 9 வரும். ஒரு 0 இறங்குங்க. சரிங்களா? 8 11 88. ஓகேங்களா? ரிமைண்டர் என்ன? மீதி என்ன? 2ன்னு கிடைக்கும். இப்போ 18 வந்துச்சுன்னா இங்கே 2ன்னு வருது. இது எப்படி எழுதலாம்னா கீழே 11 இருக்குதுங்களா? கீழே 11 தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கீழே 11னா கீழே 11 தான். இப்போ மேலே இங்கே தான் மாறும். இங்கே என்ன வரும்? 18. சரிங்களா? ஈவ் கோஷியன்ட் 18 எழுதியாச்சு. மீதி என்னது? 2 மேலே எழுதிங்க. பர்சன்டேஜ். சரிங்களா? 18 2/11 அதான் 18 2/11% சி ஆன்சர். நெக்ஸ்ட் 140வது கணக்கு. கொடுத்துக்கிறாங்க 27 எனில் என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. கீழே பேஸ்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. இதையும் 3ன்னு மாற்றிட்டா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். உங்களுக்கே தெரியும். 9 நம்ம 3 ஸ்கொயர்னு எழுதலாம். சரிங்களா? 3 9. ஆனால் இங்கே 9 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 9 ஸ்கொயர்னா 9 3 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அடுக்கில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது என்ன அர்த்தம்? 3/4. 9 ஸ்கொயர்னா 3/4ன்னு அர்த்தம். 3 ஸ்கொயர்னு எழுதுறோம். அப்போ 3/4 ஆயிரும். அப்போ 3 ஸ்கொயர் 3/2n அப்படியே கிட்டும். இங்கே என்ன எழுதுறோம்? 3/4ன்னு எழுதிரும். அப்புறம் 3/-n டிவைட் பை 3/3n. சரிங்களா? 9 3 ஸ்கொயர்னு எழுதுறோம். அப்போ 3/4 ஆயிரும். சரி, இப்போ எல்லாமே 3 தாங்க இருக்கு பேஸ்ல. இப்போ ஒரு 3 மட்டும் எழுதுங்க. ஒரு 3 மட்டும் பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? பவர் ஆட் பண்ணுங்க. 3 3க்கு ஒரே 3 எழுதிங்க. பவர்லாம் ஆட் பண்ணுங்க. அப்போ 2n + 4 - n. சரிங்களா? டிவைடட் பை 3/3n எழுதணும். ஆனால் அப்படி எழுத வேணாம். இந்த 3/3n மேலே கொண்டு வாங்க. 3/3n கீழே இருக்கிறது மேலே வந்துச்சுன்னா 3/-3n வந்துடும். பவரில் -3n வந்துடும். இப்போ இந்த 3லேயே அதை சேர்த்துக்கலாம். -3n எழுதிங்க. ஓகேங்களா? சரி, இங்கே ஈக்குவல் என்ன ஆகுது? 27 இருக்குது. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஈக்குவல் 27 ஈக்குவல் 27 அப்படியே வாங்க. சரிங்களா? சரி, 4 இருக்கலாம், 4 எழுதிருங்க. -n -3n ரெண்டுத்தையும் கொண்டீங்கன்னா -4n + 2n -4n என்ன வரும்? -2n வரும். -2n ஈக்குவல் டு இந்த பக்கம் 27 இருக்குது. 27 எப்படி எழுதலாம்னா 3 9 9 27. 3/3 தான் 27. 3/3 எழுதிக்கலாம். சரிங்களா? இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது. நடுவில் என்ன இருக்குது? ஈக்குவல் இருக்குது. அப்போ அடுக்க மட்டும் சமப்படுத்துங்க. சரிங்களா? இதையும் அடுக்க மட்டும் சமப்படுத்துங்க. இப்போ 4 - 2n ஈக்குவல் டு 3. இப்போ -2n அப்படியே வச்சுங்க. 3 + 4 5 என்ன வரும்? -4.
3 மைனஸ் 4 என்ன வரும் மைனஸ் 1. இங்கே என்ன வரும் மைனஸ் 2n. சரிங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ n ஈக்குவல் டு இங்கே 1 இருக்குது, இந்த 2 எண்ணும் பெருக்கல் இருக்குது, அந்த கொஸ்டின் என்ன வகுத்தல் 2. அப்போ n ஈக்குவல் டு 1/2. அந்த ஆன்சர் எங்க இருக்கு? ஆன்சரு சி ஆன்சர் 1/2. சரிங்களா?